வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம சிங்கப்பூர் செல்வன் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ தன்னோட வாழ்க்கையில ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவரோட ஆசைகள் நிறைவேறிச்சா இல்லையா தான் மீதி கதை. ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள்லயே இந்த படத்துல தான் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு ஹீரோ மெட்டீரியலா இருக்காரு. சத்யராஜ் சார் தான் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல த்ரூ அவுட்டா ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி அதாங்க தளபதி கோட் படத்தோட ஹீரோயின். படம் ஃபுல்லா வராங்க, பட் கொஞ்சம் நடிச்சிருந்திருக்கலாம். இந்த படத்துல காமெடி ட்ராக் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் சில காமெடி ட்ராக்லாம் வந்து படத்தோட கதைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம படத்தோட டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. விவேக் மெர்வினோட மியூசிக் ஓகேவா தான் இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் கோகுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் எடுத்திருக்காரு. பட் செகண்ட் ஹாஃப்ல இருக்க அந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ்ல என்ன தோணுச்சோ தெரியல. ஸ்கிரீன் பிளே வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல கொண்டு போயிட்டு இஷ்டத்துக்கு நிறைய லாஜிக்கே இல்லாத மாதிரி நிறைய காட்சிகள் எடுத்திருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு டிராபேக்கா இருக்கு. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஒரு பிலோ ஆவரேஜ் படமா தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஓரளவுக்கு இந்த படம் ரீச் ஆகும். நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது ஒரு ஆவரேஜ் படமா இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த சிங்கப்பூர் சலூனோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில திருத்தங்களையும் சில பல கட்டிங்களையும் பண்ணியிருந்தா இந்த சலூனுக்கு நிறைய கூட்டம் வந்திருக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சக்சஸ் இஸ் நாட் an option, must.